ஞானதம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கங்க. நம்ம இன்றைக்கி ஒரு பெரிய துயர சம்பவம் நடந்திருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முன்னாள் மேயர், அதுவும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தவர் திரு சைதை துரைசாமி அவர்களுடைய மகன் இறப்பு சம்மந்தப்பட்ட விஷயமாங்க. ஸோ அதுக்கும் ஜாதகத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. அதாவது ஒருத்தருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அற்பாயுள், மத்தியம ஆயுள், தீர்காயுள், இது மாதிரி விஷயம்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இது எப்படி சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் தீர்காயுளாக வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வாழ்த்தும் போதே உங்களுக்கு தெரியும். இதை ஜாதகத்தை வச்சே நம்ம கண்டுபிடிக்க முடியுங்க. இவங்க அல்பாயுளில் இருப்பாங்க, இவங்க மத்தியம ஆயுளில் இருப்பாங்க. மத்தியம ஆயுள்னால் ஒரு 40லேருந்து 50 வயசு வரைக்கும் தான் மத்தியம ஆயுள். 60 வயசு மேலே போனாலே பார்த்தீங்கனாலே அது தீர்காயுள்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. சரிங்க. இந்த அல்பாயுள்ன்றது எப்படின்னா 40 வயசுக்குள்ளே இறக்குறவங்களாம் அல்பாயுள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு 10 வயசில், 6 வயசில், 5 வயசுலலாம் பிறந்த ஒரு 3 மாதத்தில் இறக்குறதுலாம் பார்த்தீங்கன்னா பாலாரிஷ்டம்னு சொல்லுவாங்க. பாலாரிஷ்டம் என்றால் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது குழந்தைகளுக்கு வரக்கூடிய அரிஷ்டம் என்றால் கண்டங்களை குறிக்கிறது. அதாவது ஒவ்வொருத்தங்களுக்கு சொல்லுவாங்களே, இந்த கண்டத்துலேருந்து அவன் தப்பிச்சிட்டாங்க, இந்த கண்டத்துலேருந்து தப்பிச்சிட்டான்றது ஒரு விஷயம் இருக்குது. எல்லாராலையும் நிறைய பேருக்கும் பக்காவாக தீர்காயுளை பற்றி கணிக்க முடியாது. ஏன்னா சில விஷயங்கள் இருக்குங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருக்கணிதம் மற்றும் பார்த்திங்கன்னா வாக்கியம், இது மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குங்க. சரிங்களா? சரி, நம்ம இப்போ நம்ம திரு சைதை துரைசாமி அவர்களை பற்றி கொஞ்சம் பேசணுன்ற ஆசை இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவரை நான் ஒரு நிறைய முறை நான் அவரை சந்திச்சிருக்கேன். ஒரு 10 வருஷம் 15 வருஷமாகவே எனக்கு நல்லாவே அவருக்கு தெரியும். அவர் ரொம்ப 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 எளிமையானவர். மற்றும் அவருடைய பேர் பார்த்திங்கன்னா மனிதநேய அறக்கட்டளை. அவருடைய மனசே மனிதநேயம் கொண்டவருங்க. அவர் எப்படின்னா, யார் வந்தாலுமே ஆதரவு தருபவர். அவரோட ஆஃபீஸ் போனாலே ஒரு தேநீராவது கொடுப்பாங்க. அந்தளவுக்கு யார் வந்தாலுமே நல்ல ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி என்று சொல்லக்கூடிய நல்ல கவனிப்பு, இதெல்லாமே அவங்க செய்வாங்க. அது மட்டுமாங்க, அதாவது இருக்கிறதுலேயே அழியா செல்வம் எது என்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கல்வி செல்வம் தாங்க. அந்த கல்வி செல்வம் அவர் நிறைய பேருக்கு இலவசமாக கொடுத்துருக்காரு. நிறைய பேருடைய குடும்பத்தில், அதாவது விளக்கேற்றி வைப்பாங்க சொல்லுவாங்கள்ல, அவர் தான் ஒரு குலதெய்வமாகவே வாழ்ந்துட்டுருக்கார் நிறைய பேர் குடும்பத்தில். அதாவது எல்லாருக்கும் உதவி செய்கிறது கூட வெளியே பப்ளிசிட்டி பண்ணாத ஒரு நபர் என்றாலும் அது சைதை சாரை தான் நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி அவரை பற்றி கொஞ்சம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா, ரொம்ப தைரியமானவருங்க. ரொம்ப உங்களுக்கே தெரியும், கலைஞருடைய ஒரு மீட்டிங் அப்போ கூட எலுமிச்சம்பழ மாலை மாதிரி போட்டு விட்டுட்டாரு. அது மாதிரி நிறைய அடி வாங்கினா, நிறைய அந்த ஒரு கட்சிக்காக ரொம்ப உழைச்சவர் அப்படி சொல்லலாம். அதாவது இறந்து பொழைச்சாருமாங்கள்ல, அந்தளவுக்கு அவர் எம்ஜிஆருடைய தீவிர ரசிகர் என்றும் சொல்லலாம். இதனை பார்த்த எம்ஜிஆர் அவர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு தகுதி, அவருடைய அன்புக்கு, அவருடைய உண்மையான நேசத்திற்கு ஒரு பதவி கொடுத்து எலெக்ஷனில் நிற்க வச்சு, ஜெயலலிதா அம்மா கூட ரொம்ப ஆதரவு செஞ்சுருக்காங்க. மேயராகவும் இருந்திருக்காருங்க. சென்னை மேயராக வாழ்ந்தவர். நான் கூட போய் பார்த்துருக்கேன். அதே மாதிரி அவர் வீட்டுக்கு போயிருக்கேன். ஒரு நல்ல ஒரு மனிதர்ன்றது தெரியுங்க. சரிங்க. அவர் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, எல்லாருக்கும் நல்லதே செஞ்சவர் அவருக்கு இந்த துயரங்கள் வரக்கூடாது. இதுக்கு முன்னாடி இளையராஜா சாருக்கு அவருடைய பெண் குழந்தைக்கு மாதிரியானது உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பசங்க சாகிறத கண்ணெதிரில் பார்க்கறது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயங்க. அதாவது சாகர வயசா அப்படின்னு கேட்பாங்க தெரியுங்களா, அது இதில் ரொம்ப பொருந்துங்க. அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டவர் அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயத்த கேட்குற நம்மளாலே தாங்க முடியலையே, அப்போ அவருக்கு எப்படி இருக்கும் இல்லையா. அது ஒரே பையன், அவருக்கும் வெற்றி துரைசாமின்ற பையன், 43 வயசாகுது. அவருக்கு சினிமா மேலே பயங்கரமான ஒரு மோகங்க. அதாவது இருக்கிறதுலே சில மோகங்கள் சொல்லுவாங்க இல்லையா, மது பிரியர் சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்துலையும் எது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னா அதுக்கு பேர் பைத்தியம்னே சொல்லுவாங்க. பா, இவளுக்கு அவன் மேலே ரொம்ப பைத்தியம் அப்படி சொல்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி சினிமா பைத்தியம்ப்பா அப்படின்வாங்க. ஏன்னா சினிமா என்ன படம் வருது அப்படின்ற விஷயத்தையே பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு சிலருக்கு நாவல் பைத்தியம்வாங்க, ஃபுல்லாக புக்ஸ் படிச்சுட்டே இருப்பாங்க. இப்படி பைத்தியம் என்றாலே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் மீது, ஒரு விஷயத்தின் மீது அளவு கடந்த ஒரு அன்பு வைக்கிறது தான்
பைத்தியம்ன்ற ஒரு விஷயத்த சொல்கிறதுங்க. அது வந்து பைத்தியம்னா அந்த மென்டல் கிடையாது, இது வந்து உண்மையான ஒரு அன்பை குறிக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லக்கூடிய விஷயங்க. சரிங்க, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அற்பாயுள், மத்தியமாயுள், அப்புறம் வந்து தீர்காயுள். இந்த ஆயுள்லாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒருடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டிங்கன்னா லக்னம், லக்னம் தான் உயிர், ராசின்றது சந்திரனை குறிக்கக்கூடியது, அதான் உடல். உடல் உயிர் ரெண்டுமே ஸ்ட்ராங்காக பேசிக்காக இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா என்ன பிரச்சனை வந்தாலும், எப்பேற்பட்ட ப்ராப்ளம் வந்தாலுமே அவங்க அதாவது அவங்க தப்பிக்கக்கூடிய ஒரு நிலை உண்டாகும். அதாவது நித்திய கண்டம் பூர்ணாயுள் மாதிரி பார்த்தீங்கன்னா அடிக்கடி விழுந்துருவாங்க. இப்போ தாங்க ஸ்பாட் அவுட் ஆகிருப்பேன், தப்பிச்சிட்டேன்வாங்க, கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தால் போயிருப்பேன்வாங்க. அப்புறம் நான் கிணத்துல விழுந்து திருப்பி 4 மணி நேரம் கழிச்சுலாம் வெளியே வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொல்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுவும் பார்த்திங்கன்னா 2 நாள் அந்த இருட்டு அறையிலேயே இருந்தேன்வாங்க. இது மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களோட ஆயுள் வந்து நீடிச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ஜாதக அமைப்பு தாங்க. ஸோ அப்போ வந்து தீர்காயுள், மத்தியம ஆயுள்லாம் சொல்லும்பொழுது, இப்போ தீர்காயுள் உள்ள ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க. அஷ்டமாதிபதின்றது தீர்காயுள் ஸ்தானம் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஆயுள் ஸ்தானம், அது ரொம்ப நல்லா இருக்கணுங்க. அதே மாதிரி ஆயுள் காரகன் யார்? சனி பகவான். அவரும் ரொம்ப சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு ஆயுள் நல்லாவே இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிரகங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கணுங்க. லக்னாதிபதி நல்லா இருக்கணும், லக்னம் நல்லா இருக்கணும், சந்திரன் சொல்லக்கூடிய இந்த ராசி உடல் ரொம்ப பலமாக இருக்கணும், அந்த ராசி அதிபதி நல்லா இருக்கணும், ராசி அதிபதிக்கு வீடு கொடுத்தவர் நல்லா இருக்கும். இது மாதிரி விஷயங்கள். அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய 8வது இடம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் நல்லா இருக்கணும். ஆயுள் காரகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தாங்க. சரிங்க, இந்த சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் மிக சிறப்பாக அமைந்தால் மற்றும் அஷ்டமாதிபதி ரொம்ப அதாவது ரொம்ப திக்பலம் பெற்றிருந்தால், இதெல்லாம் பலங்கள் சொல்லுவாங்க இல்லையா, ஸ்தான பலம், திக்பலம், இது மாதிரி நிறைய பலங்கள் இருக்குது, கால பலம்லாம். இதெல்லாம் பலங்கள்லாம் ஒரு கிரகங்களுக்கெல்லாம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவர்களுக்கு இந்த தீர்காயுள் யோகம் இருக்குங்க. இதில் வந்து பர்சன்டேஜ் சொல்லுவாங்க இல்லையா, இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் அளவுக்கு மெஜாரிட்டி இருக்குன்னா 60% மேலே இருந்துச்சுன்னா தீர்காயுள், 40-50 இருந்துச்சுன்னா அது பார்த்திங்கன்னா மத்தியம ஆயுள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா 30க்குள்ளே இருந்துச்சுன்னா அது அற்பாயுள்ன மாதிரி ஒரு கணக்கு இருக்குங்க. இதுக்கு தான் புத்தகம் ஒன்று இருக்குங்க, மரணகண்டி சாஸ்திரம் சொல்லுவாங்க. அந்த புத்தகத்தை பார்த்துட்டு நம்ம ஆயுளை நிர்ணயிச்சிக்க முடியும், எவ்வளோ இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். ஒரு விஷயம் இருக்குது, நம்மளே கூட பார்த்தாலும் கண்டுபிடிச்சிடலாம், ஜோசியர்கள் கண்டுபிடிக்க முடியும். இருந்தாலும் ஆயுளை வந்து பார்த்தோன்னா நம்ம வாழ முடியாது இல்லையா, நமக்கு என்னைக்கு டேட்டுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம எப்படி இருக்க முடியும் இல்லையா, அதனால் அதை பார்க்குறது கொஞ்சம் தவிர்க்கலாம். இருந்தாலும் ஒரு சாதாரணமாக சொல்லுவாங்க இல்லையா, கொஞ்சம் தீர்காயுள் இருக்காங்க, எப்படிங்க ஆயுள் பலம் இருக்குது, இவ்வளோ சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, வீரப்பன் இருக்காங்கள்ல, முத்துலக்ஷ்மி வீரப்பன், அவங்க முத்துலக்ஷ்மி வந்து என்கிட்ட ஜாதகம் பார்த்தாங்க, வீரப்பனுடைய ஜாதக கட்டத்தை கொடுத்தாங்க, பார்த்தேன். அதில் வந்து ஒரு சில கண்டங்கள், நீரால் கண்டம், சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அது மாதிரி சில பேருக்கு வந்து இந்த இதில் தான் கண்டங்கள் வருன்றவாங்க, ஒருத்தர் நெருப்பால் கண்டங்கள் சொல்லுவாங்க, ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நீரால் கண்டம். அதுவும் இவர் பார்த்திங்கன்னா இப்போ இந்த தம்பி ஸ்வெட்சி அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீரால் கண்டம் அப்படின்றது காமிக்குது. நீரில் கண்டத்தினாலும் மற்றும் அவரோட ஜாதகத்தில் அந்த அஷ்டமாதிபதி சந்திரன் எப்படி இருக்குன்னு தெரியல, சந்திரன் நீச்சமாக இருக்கலாம், நீர் கிரகம் நீச்சமாக இருக்கலாம், பலவீனப்பட்டிருக்கலாம். ஏன்னா இவங்களாம் திடகாத்திரமான ஒரு உடம்பு, அப்போ திடீர்னு எப்படி சாவாங்க அப்படின்னு பார்க்குறச்ச இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்துட்டு தான் நம்ம சொல்லணுங்க. அதற்கெல்லாம் இத்தனை கிரகங்கள் இருக்குங்க. அதுவும் சாகிற வயசே கிடையாது, இதெல்லாம் ஒரு 43ன்ற ஒரு வயசெல்லாம் ஒரு வயசாங்க, அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க எனக்கு. ஸோ அடுத்த ஒரு விஷயம், நம்ம ஒரு ஜாதகத்தை வைத்து கொண்டே அவர்களுக்கு தீர்காயுளா மத்தியம ஆயுளா அப்படின்ற விஷயங்கள்லாம் அழகாக பார்க்கலாம். அதே மாதிரி கர்மான்னு ஒரு விஷயம் இருக்குங்க, பூர்வ புண்ணியம் சொல்லுவாங்களே, போன ஜென்மத்தில் நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அது இந்த ஜென்மத்தில் தொடர்ந்து வரும். அதனால தான் இந்த ஜென்மம் மாதிரி நீ நல்லது செஞ்சனா அடுத்த ஜென்மத்தில் நல்ல இடத்துல பிறக்கலான்வாங்க, நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்த்தோன்னா தெளிவாக நம்ம சொல்ல முடியுங்க, அவருக்கு ஆயுள் பலம் எப்படி இருக்குது, பூர்வ ஜென்மத்தில் எப்படி இருக்கா, பதவி பூர்வ புண்ணியானம், இதெல்லாம் படிச்சிருக்கிறது கேட்டுப்போம், ஜனனி ஜென்ம சௌக்கியானம், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு ஒரு ஜாதகத்தில் தீர்காயுள் ஜாதகமாக, அற்பாயுள் ஜாதகமாக, மத்தியமாயுள் ஜாதகமான்ற விஷயம்லாம் பார்க்கலாங்க. அதே மாதிரி சைதை துரைசாமி அவர்களுடைய குடும்பத்திற்கும் மற்றும் வெற்றி துரைசாமி அவருடைய குடும்பத்திற்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கங்க.